Hallelujah. 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 Praise Jesus. Hallelujah. Hallelujah. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மீண்டுமாக யாவரையும் அன்போடு கூட வாழ்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய அஸ்தர பண்டிகை மற்றும் ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாட்டங்களாக இன்று இந்த பஜனை புஸ்தகத்தின் மூலமாக நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு இருக்கின்றோம். ஜெபத்தோடு ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஆங்காங்கே வீடுகளில் இருக்கின்ற ஆலய திருச்செவன் பிள்ளைகள், நீங்கள் ஆலயத்தில் உடனடியாக வந்து இந்த பஜனை புஸ்தகத்திலே கலந்து கொள்ளும்படியாக ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு கடந்து வரும்படியாக நான் கூட மீண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடுவேன், துதிப்பேன், மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவரே வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறபடி நீர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறேன், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், ஜீவன் சுகம் மரம் கொடுத்திருக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும்படியாக ஆண்டவரே இந்த ஆண்டிலே ஆலய பிரதிஷ்டை பண்டிகை அசன பண்டிகை ஆசரிக்கும்படியாக உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுகிறோம். இதுவரைக்கும் கூடவே இருந்தேன், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் பஜனை பிரசங்கத்தின் மூலமாக இந்த வார்த்தை கேட்க இருக்கின்றோம், இசையின் மூலமாக இந்த வார்த்தை கேட்க இருக்கின்றோம். ஆண்டவர் இடத்துல இருக்கிறேன், எங்களோடு கூட இருக்கிறேன், இந்த மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு உணர்வோடு உடைய பாதத்தில் நாங்கள் அமர்ந்து இந்த பஜனை பிரசங்கத்திலே நாம் இணைந்து பங்கு பெற உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உடைய வார்த்தையை கேட்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே இந்த பஜனை பிரசங்கத்தை நடத்துகிற ஞான மகனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. இசை வாசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பயன்படுத்துவீராக. அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்தருளும், ஆசீர்வதித்தருளும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த நாளிலும் நம்ம மத்தியிலே இந்த பஜனை பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு கொண்டு வந்திருக்கின்ற அருமையான அன்பு சகோதரர் ஜேக்கப் ராஜ்குமார், கிறிஸ்டியன் நகரத்தை சேர்ந்த ஜேக்கப் ராஜ்குமார் அவர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அனைவரையும் சார்பாக கொடுக்கிற வார்த்தையை வரவேற்கிட்டு வந்திருக்கிற ஞான இசைவாசிகளுடைய குழுவினர் ஒவ்வொருவரையும் அந்த இயேசுவின் நாமத்தினாலே அன்போடு வார்த்தையை வரவேற்கின்றேன். ஜெபத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருப்போம். ஆண்டவர் நாளிலே இந்த இசை மூலமாக பெரிய காரியங்களை நமக்கு செய்வாராக.
ஆதியும் அந்தமும் நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாவும் கர்த்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிற தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் கனமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. அந்த காலத்தில் என்று ஆச்சரியமான ஒளி நடத்திற்கு வந்தவர்களும் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜாதியும் தேவனுக்கு சொந்தமான ஜாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தொழுது கொள்கிறவர்களுக்கு அப்படிப்பட்ட அந்த வாக்கியங்களை பெற்ற உங்கள் அனைவருக்கும் அன்பாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. எங்களுக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய தேவாதி தேவனுக்கும் அவருடைய சேகர தலைவர் அருள் திரு எஸ். கிருபாகரன் இமானுவேல் ஐயா அவர்களுக்கும் எனது சேகர தலைவர் அருள் திரு இசாபெல் தாமஸ் ஐயா அவர்களுக்கும் இந்த சபையின் ஊழியர் ஜே. மில்டன் அண்ணன் அவர்களுக்கும் அசனக்குழு சேகர கமிட்டியார் சபை கமிட்டியார் மற்றும் விசுவாசிகள் யாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்கள் பஜனை குழுவின் இரண்டாவது பஜனை. இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த பிரகாசிக்கிற ஒளி இந்த பஜனை பிரசங்கத்தின் வாயிலாக நம்மையும் பிரகாசிப்பிக்க அவருடைய அருள் பிரசன்னத்தை வரவேற்று இந்த பஜனை பிரசங்கத்தை நாம் துவங்கலாம். வரவேணும்
பத்தி கிடையாது. எனக்கு ரொம்ப பழைய பகுதி. இந்த சபையிலே திரு செல்விகராஜ் சார்லஸ் ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது இந்த சபைக்கு அடிக்கடி பைபிள் ஸ்டடி எடுக்கும்படியாக நான் வந்திருக்கேன். முகத்தை உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு மியூசிக் கிளாஸ் நடத்தும்படியாக இங்கே வந்திருக்கிறேன். அருமையான இந்த சபையை சார்ந்த ஜோஷ்வா அப்படிங்கிற அந்த தம்பி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். பழைய காலிலிருந்து ஸ்பீக்கர் இசை கற்றுக்கொண்டு இன்றைக்கு உங்களுடைய ஆலயத்திலே அவர் இசை வாசிக்கிறார் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி. ஒரு பொதுவாக இந்த பஜனை பிரசங்கத்துக்கு முன்பாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சொல்லுவது சொல்லி துவங்குவாங்க. நான் அது எதுக்கு கூட சொல்லிட்டு நினைச்சேன். ஆனா நீங்க பார்க்கறத பார்த்து அதை சொல்லித்தான் ஆகணும் போல. என்ன அப்படின்னா என்னைய என்ன செய்யலன்னா ஐயா மிருகக்காட்சி சாலைக்கோ இல்லைன்னா ஜூக்கு போய் என்ன செய்யல கொண்டு வரல. நானும் யாருதான் உங்களை போன்ற பார்வையுள்ள மனிதன் தான். ஆகையினால கோபமா என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். குறுகுறுட்டு என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். அன்போட பாருங்க, பண்போட பாருங்க. எவ்வளவு நேரம் இவர் இருப்பாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக உங்களை ஆத்ம திருப்தியை நான் தீர்க்க போவதில்லை. நம்மை படைத்த ஆண்டவர், இந்த ஆண்டவத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவர், நம்மை இந்த இடத்திற்கு அழைத்து வந்த ஆண்டவர், நம்மை இங்கே கூட்டிச் சேர்த்த ஆண்டவர் நம்மை நடத்துவார். பெரிய கப்பலை சுட்டான் நிறுத்துவது போல ஒரு தலைப்பு நாம் திசை திரும்பாமல் சரியான வழியில் நாம் பயணிப்பதற்கு உதவும். செய்திகள் என்று சொன்ன உடனே ஒரு தலைப்பு செய்வாங்க, கொடுப்பாங்க. இங்கே என்னுடைய வழக்கம் என்ன என்றால் பஜனை பிரசங்கம் ஒரு சரித்திர நாயகரை நினைச்சு போறோம், படிக்க போகிறோம். ஆனாலும் ஒரு தலைப்பை கொண்டு நம்ம நினைச்சு போகிறோம், படிக்க போகிறோம். இந்த நாளிலும் ஆவியில் இருந்த என்ற தலைப்பின் கீழாக ஒரு சிறப்புமிக்க சரித்திரத்தை நாம் சிந்திக்க போகின்றோம். கற்கண்டின் எப்பட்டத்தை சுவித்தாலும் அது இனிக்கும். அதே போல இவருடைய வாழ்க்கையிலும் எல்லா பகுதிகளிலும் பலவிதமான படிப்படைகள் உள்ளன. ஒருமுறை அமெரிக்காவுக்கு போனோம். அமெரிக்காவில் ஒரு 60 அடி மாடி ஒன்று இருந்தது. நம்ம தேசத்தை சார்ந்த ஒரு 3 வாலிபர்கள் அந்த தேசத்தில் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. 60 அடி மாடி, நல்ல ஒரு பெரிய லிப்ட் உண்டு. டெய்லி ஜாமன் போவாங்க வருவாங்க. இப்படி இருந்து கொண்டிருந்த அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நாள், சரி நம்ம இட்லி தோசை நாள் கிடைக்குதா, தமிழ்நாட்டு சாப்பாடை சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு, போய் பாப்போம் சொல்லி என்ன செய்வாங்க, போறாங்க. 3 வாலிபர்கள் போறாங்க. அவங்க போய் 3 வாலிபர்களும் பார்க்கிறார்கள் ஏதாவது ஹோட்டல் கிடைக்கும் அப்படின்னு. அங்க ஒரு ஹோட்டல் ஒன்று கண்களுக்கு தென்பட்ட உடனே அந்த ஹோட்டலுக்கு போய் நல்லா நினைக்கிறாங்க, திருப்தியா சாப்பிடுறாங்க. ஒருத்தன் தோசை கேட்கிறான், ஒருத்தன் இட்லி கேட்கிறான், ஒருத்தன் பூரி கேட்கிறான், இன்னொருத்தன் சப்பாத்தி கேட்கிறான். எல்லாத்தையும் கேட்டு வயிறு முட்டை என்ன செய்தாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்ப எங்க போனோம், அவங்க அறைக்கு போனாலும் எங்க இருக்கு, 60வது மாடியில் இருக்கு. வேகமாக போகிறார்கள். சென்று அவர்கள் லிப்டை அமுக்குகிறார்கள். அது என்ன செய்யற, மறுபடியும் நீ தள்ளு, நான் என்ன செய்யறேன், அமைக்கி பார்க்க சொல்லி இவன் அமைக்கலாம். இவன் அமைக்கி பார்த்தாலும் என்ன செய்யல, லிப்ட் திறக்கல. மறுபடியும் 3வது காரணம், அவனும் அமைக்கி பார்க்கிறான், அப்பவும் திறக்கல. 3 பேர் மாத்தி 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 லிப்ட் எடுக்கிறாங்க, அமைக்கி பார்க்காங்க, திறக்கவே செய்யும். அப்ப அந்த பாதையில கொஞ்சம் வந்தா, நீ எத்தனை நேரம் அமைக்கிறாலும் என்ன செய்யாது, திறக்காது, லிப்ட் ஒர்க் ஆகுது. லிப்ட் என்ன செய்யல, ஒர்க் ஆகுது. உடனே பாக்குறாங்க, சரி நம்ம என்ன செய்யலாம், நடந்து போலான்னா 1 மாடி கிடையாது, 2 மாடி கிடையாது,
நம்ம ஊர்ல ஒரு மாடிக்கு நம்ம ஏறது பட்ட பாடு, எப்பா ஏறியாச்சு கதவை திறக்கிறவே அப்படின்னு ஒரு மூச்சு விடுவோம் பாருங்க. எத்தனை மாடி ஏறணும்? 60 மாடி ஏறும். பார்த்தா ஒரு போட்டி வைப்போம். நீ 20 கதை சொல்லு, ஆக்ஷன் கதையா சொல்லணும். நல்ல ஒரு சண்டை போடுற கதைகளை எல்லாம் நினைச்சை சொல்லு, சுறுசுறுப்பா ஏறிடலாம். அடுத்தவர்கிட்ட நீ ஒரு நல்ல ஒரு 20 ஜோக் கதையா சொல்லு, நல்ல நகைச்சுவை கதையா சொல்லு, அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே ஏறிடலாம். கடைசிய காலெல்லாம் வலிக்கும். நீ ஒரு 20 சோக கதையை சொல்லி அதை கேட்டுட்டே எழுதிடலாம், ஏறிடலாம். இப்படி முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணி ஏறாங்க. முதல் 20 படி ஏறியாச்சு, இரண்டாவது 20 படியா ஏறியாச்சு, இப்போ மூன்றாவது 20 படி அழகாக ஏறாங்க. சோக கதையை கேட்டுக்கிட்டு சீக்கிரத்துல ரூம் விட்டு சந்தோஷமாக ஏறாங்க, அழகாக ஏறாங்க, குடிச்சு ஏறாங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னும் 10 மாடி ஏறி சொன்னா நம்ம ரூம் வந்துடும். முதல் மாடி தாண்டியாச்சு, இரண்டாவது மாடி தாண்டியாச்சு, மூன்றாவது மாடியும் தாண்டியாச்சு, 9வது மாடியும் வந்தாச்சு. கிட்ட வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷம். இன்னும் சீக்கிரம் நாம் என்ன செய்வோம்? மாடிக்குள்ள போயிடும். சோக கதை சொல்றேன், சோக கதையா சொன்னேன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம சோகத்துடைய உச்சத்துக்கு வந்துட்டோம். உடனே எல்லாரும் நினைச்சாங்க, 2 பேரும் நினைச்சாங்க நம்ம உள்ள போறோம்ல, அதைத்தான் சொல்றேன், கடைசி மாடி ஏற போறோம் சொல்றான்னு நினைச்சா போட்டா ஒரு குண்டு. என்ன குண்டு தெரியுமா? நம்ம ரூம் சாவிய எனக்கு அருமையான தேவஜனமே, நாமும் கூட கிறிஸ்தவர்களாய் இருக்கின்றோம், கிறிஸ்தவர்களாய் வாழுகின்றோம். எதையோ மறந்து வைத்து விட்டு ஓடுவதனால் தான் என்னமோ நம்மை சார்ந்தவர்கள் இன்னும் இயேசுவை என்ன செய்ய முடியவில்லை, கண்டுகொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவுக்கு முன் 1900 அல்லது 1700 3 தலை சிறந்தவர்கள் வாழ்ந்தார்கள். ஒருவர் பெயர் ஆபிரகாம், மற்றொரு பெயர் ஈசாக்கு, 3வது நபர் பெயர் யாக்கோபு. 3 பேர் தலை சிறந்தவர்கள். யாக்கோபு, ஈசாக்கு அவருடைய தகப்பன். இப்போ எப்பொழுதுமே கேள்விகள் கேட்பது வழக்கம், பழக்கம். பதிலே அது உண்டு இல்லைங்க. அதனால உங்களுக்கு ஒரு சில கேள்விகள் என்ன செய்ய போறேன், கேட்க. முதல் கேள்வி சண்டே ஸ்கூல் கேள்வி. அதனால ஒரு 5ஆவது 6ஆவது படிக்கிற பிள்ளைங்க வரைக்கும் சொல்லலாம். பக்கத்துல இருக்கிறவங்க என்ன செய்ய வேண்டாம், சொல்லிக் கொடுக்க வேண்டாம். தேவதூதர்களை காவல் கூப்பிடுங்க. யாரு காவலுக்கு இருக்கா? தேவதூதர்கள் பக்கத்துல காவலுக்கு இருக்காங்க. என் காவல் வந்து சொல்லிடுவாங்க. சரியா? சரி. இப்போ 6ஆவதுக்கு கீழே படிக்கிறவங்க கையை தூக்குங்க. இருக்கீங்களா? ஈஸியான கேள்வி, அழகான கேள்வி. சரியா? ஆபிரகாமுக்கு ஒரு பெயர் உண்டு, இந்த தகப்பன் என்று சொல்லி. யாராவது சொல்ல முடியுமா? 6ஆவதுக்கு கீழே சண்டே ஸ்கூல் அக்காம சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, சொல்ல முடியுமா? யாருமே சொல்லலையா? உங்க சண்டே ஸ்கூல் அக்கா சொல்லி கொடுத்தாங்களா, சொல்லி கொடுக்கலையா? சரி. இப்போ ஆப்ஷன் கிரெடிட் கோஸ் 7ஆவதுல இருந்து 12ஆவதுக்குள்ள. ஆபிரகாமுக்கு இன்னொரு பேர் உண்டு, இந்த தகப்பன் என்று சொல்லி. என்ன தகப்பன்? என்னங்க யாருமே இல்லையா? ஜெனி சொல்றாளா? வேற யாரும் இருக்கீங்களா? யாரும் இல்லையா? சரி வாங்க, இந்த பாப்பா வந்து சொல்லுங்க. சொல்லலையா? சரி ரைட். ஆப்ஷன் பெரியாருக்கு போது யாராவது சொல்லலாமா? எல்லாரும் சொல்லிட்டீங்க. அந்த அக்கா தான் எனக்கு கேட்டுச்சு. அந்த அக்கா வாங்க, கொஞ்சம் இசை வாசித்து அவர்களை உற்சாகப்படுத்தி நல்லா கேள்வி கேட்டுங்க. நல்லா கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லினா பெஸ்ட் பிரைஸ், சிறப்பான பிரைஸ் நிறைய வச்சிருக்கேன். உங்களுக்கு எழுது பரிசுகள். இந்த இடம் இல்லாம இங்க
அந்த பெஞ்சிலலாம் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு சொல்றாங்க. இந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி வந்து உட்காந்துங்க, பெரியவங்க பெரியவங்க உட்காந்துருங்கன்னு சொல்றாங்க. சின்ன பிள்ளைங்க 6, 7, 8 பிள்ளை படிக்கிற பிள்ளைங்க இருந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வந்தீங்கன்னா இந்த பெஞ்சில் இருக்கிறவங்கலாம் அப்படியே எழுப்பிட்டு வந்துருங்க. உங்களை முன்னால் அழைக்கிறோம். பெஞ்சில் இருக்கிறவங்க அப்படியே எழுதி இந்த பக்கம் வாங்க. குட்டி பிள்ளைங்க அப்படிங்க வாங்க. குட்டி பிள்ளைங்க யாரு இருந்தா அப்படிங்க வந்துருங்க. வந்துருங்கம்மா, வாங்க வாங்க. அப்படி இல்லை நீங்க முன்னால பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லையா? வாங்க, நல்ல பிள்ளைங்க. சரி, தொடர்ந்து நாம் பஜனை சொல்றதை கேட்போம். தோம ஆலயம் தானே இது? என்ன ஆலயங்க? தோம ஆலயம். சரி, பிரதிஷ்டை என்னைக்கு? நீங்க அசன சாப்பாடு போடுவீல்ல, என்னைக்கு? எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வீட்டுல கேஸ் ஆஃப் பண்ணனா, ஃபேன் ஆஃப் பண்ணனா அந்த நினைப்போடு நினைச்ச கூடாது, இருக்கக்கூடாது. ஆஃப் பண்ணனாலும் வீட்டுக்கு போய் நினைச்சிருக்கலாம், பாத்துக்கலாம். சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த தோமாவுக்கு ஒரு திருநாள் உண்டு. யாரு சொல்ல முடியும்? என்னைக்கு அந்த திருநாள்? தோமாவின் திருநாள். அந்த அம்மா அப்படி வாங்க. ஒரு பழக்கம் உண்டு, பரிசு எல்லாம் கொடுக்கும் போது நல்லா அழகா கை தட்டுவாங்க. நல்லா கை தட்டுறாங்க, அழகா சொல்றாங்க. இது ஒரு கேள்வி கேட்டுட்டு நம்ம உள்ள போயிடலாம் பஜனைக்குள்ள. தோமாவுக்கு சின்ன பிள்ளைங்க சொல்லலாம் நினைக்கிறேன். இந்த அழகா வந்திருக்காங்க இந்த பிள்ளைங்களுக்கு கேள்விமா சொன்னீங்கன்னா சூப்பர் பிரைஸ். சரியா? தோமாவுக்கு இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர் தெரியுமா? யார் சொன்னது? 3 பேர் சொல்லிட்டீங்களா? சரி, யாராச்சும் ஒருத்தர் சொன்னா 3 பேர் வாங்க. 3 பேர் ஸ்கூலுக்கு போறீங்க, வாங்க வாங்க. சொன்ன 3 பேர் வாங்க. 3 பிள்ளைகளும் வாங்கம்மா. வந்து அழகா எல்லாம் நல்லா கையில தட்டுங்க. யார் சொன்னீங்க மறந்துட்டீங்களா? இது இந்த கீழே மறந்து வச்ச மாதிரி தான் நல்லா கை ஆபிரகாமுக்கு திரளான ஜாதிகளின் தகப்பன் என்று பெயர், விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயர். ஈசாக்கு என்றால் நகைப்பு என்று அர்த்தம். யாக்கோபு என் பேர் என்ன தெரியுமா? எல்லாரும் நோட்டீஸ்ல பார்த்திருப்பீங்க. ஜேக்கப் ராஜ்குமார். அகத்தியன் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை அதை செய்து நான் ரொம்ப நல்லா கேட்பேன். போட்டிடும் போது ஒரு முறை சொல்லிட்டாரு, யாக்கோபு என்றால் திருடா என்ற அர்த்தம். அதுல இருந்து என் மனைவி அதை பிடிச்சுக்கிட்டான். உட்கார்ந்து இருக்கான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது கோபம்னா டேய் திருடா திருடா நினைக்கிறான். அன்போடு கூப்பிடுகிற ஒரு வழக்கம் உண்டு. யாக்கோபு என்றால் எத்தன் என்று அர்த்தம். ஆண்டவர் பார்த்தாரு, இவன் எத்தனா இருப்பதற்கு இவனை நான் அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. இவனை இஸ்ரவேலாக நான் என்ன செய்ய போகிறேன்? மாற்றப் போகிறேன். இஸ்ரவேல் என்றால் போராடுகிறவன் என்று அர்த்தம். போராட்டம் யாருக்குதான் போராட்டம் இல்லை, எல்லாத்துக்கும் என்ன இருக்குங்க? போராட்டம் இருக்குது. சரி, இன்னைக்கு தலைப்பு ஆதியில் இருந்த உறுதி. ஆதியில் இருந்த உறுதி யாருக்கிட்டதான் இருந்துச்சு? இந்த 3 ஆதி தலைவர்கள், ஆதி தகப்பன் என்று சொல்லப்படுகிறார்கள். யாருதாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எனக்கு தான் கொஞ்சம் சத்தம் பிரச்சனையா இருக்கு. நீங்க கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆபிரகாம், இன்னும் சத்தம் காணாது. பழைய கையில சத்தம் அவ்வளவுதானா? அது சத்தமா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆதி தலைவர்கள் உறுதியாக வாழ்ந்தார்கள். அவங்க மட்டும்தானா? ஆதி தீர்க்கர்கள் உறுதியாக வாழ்ந்தார்கள். அவங்க மட்டும்தானா? ஆதி திருச்சபையினர் உறுதியாக வாழ்ந்தார்கள்.
காரியங்களில் நாம் உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ பண்புகளில், கிறிஸ்தவ குணாதிசயங்களில் உறுதியாக இருக்க வேண்டும். ஏன் உறுதியற்றவர்களின் எண்ணிக்கை பெருகிறது? உறுதியற்றவர்களை எப்படி அடையாளம் காண்பது? இந்த 21ஆம் நூற்றாண்டில் உறுதி உள்ளவர்களாய் வாழ்வது சாத்தியமா? உறுதி உள்ளவர்களாய் வாழ்வதற்கு என்னதாக பலன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கு நாம் காண்கிற சரித்திரம் பதிலை சொல்ல போகிறது. இந்த உலகம் லேயாளை அற்பமாக எண்ணினது. கணவன் யாக்கோபு லேயாளை அற்பமாக எண்ணினான். நடந்தது என்ன பார்ப்போமா? அற்பமான லேயாள் ஆச்சரியமாக நம் கர்த்தராலே நடத்தப்பட்டாள். 4வது முறையாக கற்பந்தளித்து கர்த்தரை துதித்தாள். அற்பமான ஆச்சரியமாக நம் கர்த்தரால் நடத்தப்பட்டாள். 4ஆம் முறை கற்பந்தளித்து நம் கர்த்தரை துதித்தாள். யாக்கோபு லேயாளை காண்காமல் உயிரோடு போயுள்ள யூதாவன். யாக்கோபு லேயாளை காண்காமல் உயிரோடு போயுள்ள யூதாவன். நல்லா கையை தட்டுங்க. சூவாயையும் பெண்ணையே அதனோடு வாழ்ந்தான். திருமணம் செய்தான், அதனோடு வாழ்ந்தான். யாக்கோபு லேயாளை காண்காமல் துன்றைக்கு தொல்லுள்ள யூதாவன். யாக்கோபு லேயாளை காண்காமல் துன்றைக்கு தொல்லுள்ள யூதாவன். மக்கள் சந்தித்தாரே. ஆனாலும் யூதாவை மக்கள் சந்தித்தார். ஆனாலும் யூதாவை மக்கள் சந்தித்தார். யூதாசென்றோள் நீயாசென்றோள் சமாதான கர்த்தரை நித்திய சென்றோள். யூதாசென்றோள் அது நீயாசென்றோள் சமாதான கர்த்தரை நித்திய சென்றோள். நம்மையும் தெரிவித்தாரே, நவமான்களாய் மாற்றித்தாரே. நாமும் அவரை நம்பினோம், நம்மையும் காத்திடும். நாமும் அவரை நம்பினோம், நம்மையும் காத்திடும். நம்பிடுவோம், அவரை நம்பிடுவோம், காத்திடுவார் என்றும் காத்திடுவார். நம்பிடுவோம், அவரை நம்பிடுவோம், காத்திடுவார் என்றும் காத்திடுவார். நம்பிடுவோம், அவரை நம்பிடுவோம், காத்திடுவார் என்றும் காத்திடுவார். நாம் இன்றைக்கு பார்க்க போகின்ற சரித்திர புருஷர் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த யூதா பல தவறுகளுக்கு உடன்பட்டார். தன்னுடைய சகோதரர்களோடு இணைந்து தன் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த யூதா பல தவறுகளில் உடன்பட்டார். ஆனாலும் ஒரு தவறு செஞ்ச உடனே
பெற்றோர் நம்மை கண்டிப்பது போல நம் தேவன் நம்மை கண்டிக்கிறாரே தவிர நம்மை ஒதுக்கி விடவில்லை. யூதா என்னும் பெயரிலே யூதா கோத்திரம், யூதயா தேசம், யூத மார்க்கம், இது எல்லாமே வாழ்ந்தது. யூதா என்றால் பாட்டிலே சொன்ன என்ன பொருள்? துதி. நம்ம வாழ்க்கைய நம்ம நல்லா துதிக்கணும் அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் கற்றுக்கொள்கிறோம். இந்த லேயாள் தன்னுடைய 4வது மகனை பெற்றுக் கொண்ட பொழுது தன் உள்ளம் நன்றியால் பொங்கின அந்த வேளையில அந்த லேயாள் அவங்க அழகாக பெயர் வைத்தார்கள். என்னுடைய மகனுக்கு என்ன பெயர்? யூதா. அவனுக்கு துதி என்ற அர்த்தமுள்ள அந்த யூதா என்ற பெயரை நான் வைக்கின்றேன் என்று அவர் வைத்தார். ஆசீர்வாதமாய் வாழ்ந்தார்கள். அப்பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய பஞ்சம். அவர் வாழ்ந்த தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம். அப்பொழுது அவர்கள் எகிப்து தேசம் நன்றாக இருக்கிறது என்று அறிந்து எகிப்து தேசத்திற்கு சென்றார்கள். குடும்பமாக சென்றார்கள். தங்கள் பிள்ளைகளோடு சென்றார்கள். போனவங்க அங்க திரும்பி வரல. எகிப்திலேயே செஞ்சாங்க. யோசேப்பு அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ், கொசைன் அப்படிங்கிற நாடு, நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாடு, நல்ல ஒரு வளமான ஒரு நாடை கொடுத்தாரு. தேவன் அந்த ஜனங்களோடு இருந்தாரு. அந்த ஜனங்கள் பழகி பெருகி ஆச்சரியமாக ஆசீர்வாதமாக வாழ்ந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? எகிப்து தேசத்திலே அவர்களை அறிந்திராத ஒரு ராஜா எழுப்பினார். பட்டணம் 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 இஸ்ரவேல சுமை சுமந்து கட்டி வந்த பட்டணம். இஸ்ரவேல சுமை சுமந்து கட்டி வந்த பட்டணம். புதிய நாடு தோப்பிட்டார். இஸ்ரவேலை மாற்றிட்டார். புதிய நாடு தோப்பிட்டார். இஸ்ரவேலை மாற்றிட்டார். பழகி பெருகி வளர்த்து நேரத்தை கருத்தை கண்டு வளர்த்திட்டார். பழகி பெருகி வளர்த்து நேரத்தை கருத்தை கண்டு வளர்த்திட்டார். எகிப்தியரை எழுந்திடுங்கள், இஸ்ரவேலரை காத்திடுங்கள். பழகி பெருகும் இஸ்ரவேலை கொடுக்கிடுவோம் வாருங்கள். பழகி பெருகும் இஸ்ரவேலை கொடுக்கிடுவோம் வாருங்கள். பட்டணமோ பட்டணம் புதிய பட்டணம் 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 புதிய பட்டணம். இஸ்ரவேல சுமை சுமந்து கட்டி வந்த பட்டணம். இஸ்ரவேல சுமை சுமந்து கட்டி வந்த பட்டணம். சுமை சுமந்தும் வேலையையும் சென்று செய்யும் வேலையையும் தந்து பட்டணம் பட்டணம் புதிய பட்டணம் 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 புதிய பட்டணம். கொடுமையான வேலைகளும் ஜீவனையை கசப்பான
யாருக்காவது தெரியுமா? பட்டணங்களின் பெயர் சத்தமா சொல்ல முடியுமா? பித்தோம், ராமசேஸ். 2 பேர் சொல்லிருக்கீங்க. 2 பேர் முன்னாடி வந்துறீங்களா? எல்லாரும் நல்ல கரங்களை தட்டுங்க. சொன்ன 2 பேர் கொஞ்சம் முன்னாடி இந்த எகிப்து தேசத்துல அவங்க கொசை நாட்டில் செழிப்பா இருந்தாங்க. இந்த ராஜா பல திட்டங்கள் போட்டாரு. அந்த ராஜா பலவிதமான சூழல்களை கொண்டு வருகின்றார். எதுவும் அவங்க என்ன செய்ய முடியல, ஒடுக்கவே முடியல. 100 திருமணமான ஆண்கள் எல்லாரும் கூடினாங்க. கூடிட்டு அங்க எல்லாரும் கூடியிருக்காங்க. ஆண்களுக்கான மாநாடு, பெண்களுக்காக என்ன கிடையாது. பொதுவா கூட்டத்தாலே பெண்கள் தான் என்ன செய்யறாங்க, அதிகமா கூடுறாங்க. ஆனா அது ஆண்களுக்கான ஸ்பெஷல் கூட்டம். 100 பேர் வந்திருக்காங்க. வந்தோடனே அவர் முதலாவது அதை நடத்தியவர் கேட்ட ஒரு கேள்வி, இந்த கூட்டத்தில் 100 பேர் இருக்கீங்க, இந்த 100 பேர்ல மனைவி கிட்ட அடியே வாங்காதவன் யாரு? மனைவி கிட்ட அடியே வாங்காதவன் யாரு அப்படின்ட்டு கேட்ட உடனே ஒருத்தர் என்ன செய்யற, கைய தூக்கல். உடனே அடுத்த ஒரு கேள்வி கேட்கிறாரு, சரி மனைவி கிட்ட யாரா இந்த வாரத்துல அடி வாங்குவீங்க அப்படின்னு 99 பேர் கையை தூக்கிட்டாங்க. அந்த ஆளுக்கு ஒரு ஆச்சரியம் இருந்தாலும் ஒரே ஒரு ஆள் கை தூக்காம முதல் ரோல் இருக்கிறாரு, யார் அது, அவரை பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரை கூப்பிட்டு, ஐயா உங்களுக்கு ஒரு சிறப்பு அவார்டு கொடுக்கணும், உங்க மனைவிக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும், நீங்க கடந்த வாரத்தை அதிகம் வாங்கிறவரு கடந்த நீங்க என்ன எங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவர் சொன்னாரா, நேற்று போட்ட அடியில நான் கையை கூட தூக்க முடியாம இருக்கேன் ஐயா, நீர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. இன்னைக்கு நாள் வாழ்க்கை அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இவங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறோம். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையில என்ன உண்டுங்க, பிரச்சனைகள் உண்டு. அதான் அங்கே ஒரு பக்தர் இப்படியாக சொன்னார். என்ன சொன்னாரு, இன்பமும் துன்பமும் மாறி மாறி எப்படி வரலாம், இரவு பகல் எப்படி நம்ம வாழ்க்கையில சந்திக்கிறோமோ டெய்லி நிச்சயமும் சந்திச்சோம், இரவு இருக்கும் பகல் இருக்கும். அதே போல இந்த இன்பமும் துன்பமும் என்ன செய்யணும், வாழ்க்கையில மாறி மாறி என்ன செய்து கொண்டேதான் இருக்கும், வந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு நடுவிலே நாம் எப்படி இருக்கின்றோம் அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். 430 ஆண்டுகள் இஸ்ரவேலர் எகிப்து நாட்டிலே இருந்தார்கள். அதில் அதிக ஆண்டுகள் அவர்கள் மிக கொடுமையை சந்தித்தார்கள். அவர்கள் என்ன செஞ்சாங்க, செங்கல் அறுத்தார்கள், பித்தோம், ராமசேஸ் இந்த பட்டணங்கள் நினைச்சார்கள், கட்டினார்கள். நாம் இன்றைக்கு தியானிக்க இருக்கின்ற சரித்திர புருஷர் இந்த கஷ்டங்களுக்குள்ளும் இந்த பாடுகளுக்குள்ளும் இந்த வேதனைகளுக்குள்ளும் இருந்த ஒரு நபர். அவர் யார், அந்த சரித்திரம் என்ன, அதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். பழைய காயல் ஊரிலே தூயத்தோவாவின் ஆலயத்திலே சரித்திரம் கற்றுக்கொண்டு புதுவரலாறு படைத்திடுவோம். பழைய காயல் ஊரிலே தூயத்தோவாவின் ஆலயத்திலே சரித்திரம் கற்றுக்கொண்டு சரித்திரம் படைத்திடுவோம்.
சமோவா, சம்பத், காலே, கூவே, ஓசியா, பந்தி, காரி, சேத்து, அம்மியே, காரியே, நாகதி, ஈகால். பைபிள்ல இந்த 12 பேர் எங்க இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது இருக்குங்க, அவங்க உலகத்துல இருக்கும். இப்படி நீங்க வந்துட்டு ஒரே கேள்வியா கேட்ட ஒரே கஷ்டமா இருக்கியா அப்படின்னு சொல்லாதீங்க. யாராவது சொல்ல முடியுமா? ஆமா, இதுவரைக்கும் சொல்லாதவங்க, இதுவரை சொல்லிடாதவர்கள், பரிசை பெற்றிடாதவர்கள் சொன்னா இவங்க நல்லா இருக்கும். என்னமா என்ன ஆகமத்துல இருக்கா? என்ன ஆகமத்துல எத்தனாவது அதிகாரம் சொல்றவங்க எந்திரிச்சு சொல்லணும். ஏற்கனவே சொல்லிட்டீங்களா நீங்க? சொல்லலையா? சரி, ரைட்ல வாங்க. எத்தனாவது அதிகாரம்? அதிகாரம் சொல்லலையா? 1வது அதிகாரத்துல இருக்கா? சரி, ரைட் சொல்லுங்க. எல்லாரும் கரங்கி தட்டலாமா? அவர்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் தலைவர்களாக அந்த கோத்திரத்தை நடத்துபவர்களாக அவங்க இருந்தாங்க. மோசே என்ன சொல்லுறாரோ அதை கொண்டு வந்து இவங்க சொல்லணும். இவங்க என்ன சொல்லுறாங்களோ அதை கொண்டு போய் மோசே கிட்ட சொல்லணும். இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான என்னது என்ன வேலை தெரியுமா? எங்களை போல வேலை. இப்படி ஒரு ஐயா இருப்பாங்க. நாங்கெல்லாம் யாரு? சபை ஊழியர்கள். இங்க மக்கள் சபை ஊழியர் ஐயா கரெக்டா தான் இருக்கோம். இங்க இருந்து குத்துனா நாங்க எங்க போனோம்? அங்க போனோம். அங்க இருந்து குத்துனா நாங்க எங்க போனோம்? அப்படிதான் ஐயா. சோ ரெண்டுத்துக்கும் நடுவுல கிடைக்கிற ஒரு பணி இந்த சபை ஊழியர்கள் பணி. அதை ஆண்டுடைய கிருபையினால ஒரு 7 ஆண்டுகளாக நான் செய்திருக்கேன், செய்து கொண்டு இருக்கின்றேன். இப்படி இருக்கும் பொழுது இந்த பணிகளை அங்கே தலைவர்களாக இருந்து செய்தவர்கள் இந்த 12 கோத்திர தலைவர்கள். அவர்களே என்னாகும் 13:6 வசனத்துல ஒரு நபரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? என்னாகும் 13:6. எப்புனையின் குமாரன், அவர் பேர் என்னங்க? காலே. இந்த காலே ஒரு திறமை உள்ளவனாக, பொதுவாக யூத கோத்திரத்துல யூத ஜனங்கள் நாய் அப்படிங்கிற அந்த அர்த்தமுள்ள பேர் நினைக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. ஆனா கேராசியர் அவர் தகப்பனாக எப்புனே என்கின்ற கேராசிய கூட்டத்தின் ஒரு நபர் அங்கே இவருடைய தகப்பனாக இருந்தபடினாலே காலேவுடைய பெயரின் அர்த்தம் நன்றியுள்ள நாய் என்கின்ற அர்த்தத்தை உடைய ஒரு பெயர். இந்த காலேவின் சரித்திரத்தை இந்த நாளிலே நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்திக்க போகிறோம். வாழ்ந்த நாட்கள் ஒருவேளை கிமு 1500 முதல் கிமு 1300 இருக்கலாம் என்று யார் சொல்கிறார்கள்? அறிஞர்கள், வேதாகம பண்டிதர்கள் சொல்கிறார்கள். இவருடைய மகன் பெயர் அக்சால், இவருடைய மருமகன் பெயர் ஒத்னியேல், இவருடைய மகன்கள் ஈரு, ஈலா, ஏலா, நாராம் என்கின்ற 3 மகன்கள். இந்த காலே ஒரு திறமையுள்ளவனாக, ஒருவேளை வரலாற்றை படைக்கின்ற ஒரு மனிதனாக அவர் வாழ்ந்து வந்தார். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அங்கே இந்த காலே மற்றும் 12 தலைவர்களையும் மோசே கண்காணித்து மோசே தலைமை தாங்கி நடத்தி வருகின்றார். அப்பொழுது கடவுள் ஒரு கட்டளை கொடுக்கின்றார். படைத்த தேவன் கட்டளை கொடுத்து இவங்க என்ன செய்தாங்க? வழி நடத்தி வந்தாங்க. அப்போ இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையை இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அந்த காலேவுடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு பகுதி இந்த பகுதிதான். அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. கட்டளை கட்டளை அது தேவன் கட்டளை, இஸ்ரவேலர் பயணம் தொடர வந்த கட்டளை. கட்டளை கட்டளை தேவ கட்டளை, இஸ்ரவேலர் பயணம் தொடர வந்த கட்டளை. கட்டியது பொங்கியது ஒவ்வொருவர் ஆராய்ந்து சுற்றி பார்த்த கட்டளை. கட்டியது ஒவ்வொருவர் ஆராய்ந்து சுற்றி பார்த்த அந்த கட்டளை.
துக்கத்துக்கு ஒரு முடிவில்லையா? என் கண்ணீருக்கு ஒரு முடிவில்லையா? என் கஷ்டத்துக்கு ஒரு முடிவில்லையா? எத்தனை கேள்விகள் நம்ம எல்லாருக்குள்ளயும் பல வேலைகள்ல எனக்கு மட்டும் ஏன் இத்தனை பிரச்சனை கேட்டுக்கொள்ள, எனக்கு மட்டும் எனக்கு இத்தனை பிரச்சனைகள். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லுகிற காரியம், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இது இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அவர்கள் எகிப்திலே அவர்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டு வேதனைப்பட்டுக் கொண்டு இருந்தார்கள். தேவ கட்டளை இங்கே பாரான் வனாந்திரத்திலே கூடியிருக்க அவர்களுக்கு வருகின்றது. பாரான் வனாந்திரம் அது ஆபிரகாம் ஏற்கனவே ஆகாரை அனுப்பின ஒரு இடம். ஆதியாகமம் 21 எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 21. பாரான் தேசத்துல அவங்க இருக்கும்போது அவங்க தாய், யார் தாய்? இஸ்மவேலின் தாய் ஆகார் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவன் வீழ்ச்சியில் வல்லவரானான் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். அந்த பாரான் தேசத்திற்கு, அந்த பாரான் வனாந்திரத்திற்கு இவங்க மீண்டும் என்ன செய்திருக்காங்க? வந்திருக்காங்க. இப்போ தேவ கட்டளை மோசைக்கு வந்துச்சு. பாரான் பகுதி வரை வந்தவர்கள் இது எங்க போனோம் சொல்லுங்க? கானான் தேசத்துக்கு என்ன செய்யணும்? போறோம். இவங்க எங்க இருந்தாங்க? எகிப்துல இருந்தாங்க. அங்கிருந்து இவர்கள் இப்பொழுது பாரான் வனாந்திரத்திற்கு வந்திருக்கின்றார்கள். இன்னும் தொடர்ந்து இவர்கள் பிரயாணிக்க வேண்டிய ஒரு தூரம் இருக்கிறது. மோசே எல்லாரையும் அழைக்கிறார். குறிப்பாக இந்த 12 தலைவர்கள் வாங்க, கடவுளுக்கு கட்டளை வந்திருக்கு, தேவன் கட்டளை கொடுத்திருக்கின்றார், அது என்ன என்று பார்ப்போம் வாருங்கள் என்று அங்கே அவர்கள் சொல்லுகின்றார். அந்த கட்டளையை பார்த்தவுடன் இவங்க ஒரு முடிவு பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இன்னைக்கு பல வேலைகள்ல நாம் சோதித்து பார்க்க வேண்டிய ஒரு இடத்திற்குள்ளாக இருக்கின்றோம். வேதம் என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து எதை பிடித்துக் கொள்ளணும் சொல்லுங்க? நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். இங்கு அவர்கள் செல்லுகின்ற தேசத்தை நீங்க கொஞ்சம் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க என்று ஒரு கட்டளை மோசே கூப்பிடுகிறார். வாங்க சமூகம், வாங்க காலேப், வாங்க யோசுவா, வாங்க நாம் என்ன செய்வோம்? ஒரு திட்டம் போட்டு ஒரு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது என்று அழைக்கிறார். கானானை சுற்றி பார்த்து வாருங்கள், நலமுடன் தெளிவுடன் பார்த்து வாருங்கள். கானானை சுற்றி பார்த்து வாருங்கள், நலமுடன்
மக்களை காட்டுவார்கள். அங்க பெலவான்கள் இருக்கிறாங்களா அல்லது பெலம் அற்றவர்கள் இருக்கின்றார்களா? இந்த இஸ்ரவேல ஒரு பகுதியை சுதந்திரிக்கும்படியாக சொல்லுகிறார்கள். அவர்கள் எப்படி போக வேண்டும்? அவர்கள் ராணுவத்தோடு போக வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு பகுதியையும் வெற்றி கொண்டு அங்குள்ள ஜனங்களை துரத்தி அடுத்த பகுதிக்கு செய்யணும், போகணும். இதுதான் அவர்களுடைய பயணம், இதுதான் அவர்களுக்கான திட்டம், இதுதான் அவர்களுக்கான ஒரே வழி. இன்னைக்கு உலகத்துல கூட எல்லாமே நல்லது கிடையாது. ஆண்டவர் தீயது என்று வைத்திருக்கின்றார், நாம் செல்லக்கூடாதது என்று வைத்திருக்கின்றார். ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ள நம்ம என்ன செய்கிறோம்? அழைக்கப்படுகின்றோம். ஒரு 2 முதலாளிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்ம 2 வேலைக்காரங்கள யாரு பெரிய முட்டாள் என்ன செய்யணும்? சோதிச்சு பார்க்கணும். யாரு பெரிய முட்டாள்? சரி அப்படின்னு சொல்லி 2 பேரும் வேலைக்காரர்கள் கூப்பிடுறாங்க. முதலாவது முதலாளி சொல்றாரு, இந்த 10 ரூபாய் தாரேன், ஒரு BMW கார் வாங்கிடுவான்னு சொல்லி அனுப்புறாரு. தம்பிமார்கள்லாம் நல்லா கார், புது கார் வாங்கணும்னு ஆசையா இருக்கும். பெரிய இருக்கிறீங்க, வெளியே இருக்கிறீங்க ஐயாவா, அவங்களுக்குலாம் நல்லா பல பலன்ட்டு பெரிய கார் வாங்கணும்னு ஆசையா இருக்கும். அந்த 10 ரூபாய் கொடுத்து அவர் அனுப்பி வைக்கிறார். சரிக்கு முதலாளி சொல்லிட்டு உடனே என்ன செய்யலாம்? அந்த வேலைக்காரன் போறான். உடனே பக்கத்துல இருக்க முதலாளி இன்னொரு வேலைக்காரன், அவருடைய வேலைக்காரன் கூப்பிடுறாரு. ஏன் வேலைக்காரன் எப்படி முட்டாள் பாக்குறியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே அங்கே அவன் ஒரு கேள்வியை சொல்றாரு. நான் எங்க வீட்டுல எப்படி இருக்கேன், நான் வீட்டுல என்ன செஞ்சுட்டு இருக்கேன் போய் அம்மா கிட்ட கேட்டு வா அப்படின்னு சொல்றாரு. உடனே இவன் என்ன செய்யலாம்? குடுன்னு சொல்றேன், நான் போயிட்டு முதலாளி சொல்லிட்டு என்ன செய்யலாம்? போகிறான். போயிட்டு இந்த 2 முதலாளி என்ன யோசிச்சாங்க? வேலைக்காரங்க எவன் முட்டாள் பாக்குறான்னு சொல்லி அவங்க 2 வெளியில போய் பேசுறாங்க. என் முதலாளி எவ்வளவு பெரிய முட்டாள் பாத்தீங்க, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடலாம் லீவ் விட்டு அவருக்கு தெரியாதா, என்னை அனுப்புறாரு பாத்தியா, சரி போயிட்டு வருவோம் நானும் போறேன். இவன் சொல்றான், என் முதலாளிக்கு எவ்வளவு அறிவு பாத்தியா, அவர்கிட்ட செல் இருக்கு, அவன் மனைவி கிட்ட செல் இருக்கு, அவரே போன் பண்ணி நான் வீட்டுல இருக்கிறேன்னு என்ன சொல்லிக்கலாம், கேட்டுக்கலாம்னு சொல்றான். இப்படியாக யாரும் தன்னை என்ன செய்யற சோதித்து பார்க்கவில்லை. எல்லாரும் என்ன செய்யறாங்க? மற்றவர்களை தான் சோதித்து பார்க்கின்றார்கள். இந்த கானானை சுற்றி பார்க்கும்படியாக, கானானை சோதித்து பார்க்கும்படியாக 12 பேரை என்ன செய்கிறார்? அனுப்புகின்றார் மோசே. மோசே 12 பேரை அனுப்பினார். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், நாம் அவர்களை வெற்றி கொள்ள முடியுமா என்று பார்ப்பதற்கு இவர்கள் செல்லுகின்றார்கள். எத்தனை நாள் சுற்றுறாங்க தெரியுமா? 40 days, 40 நாட்கள். நம்ம வேதாகமத்துல 40 என்ற எண் மிகவும் சிறப்பு மிக்க ஒரு எண்ணாக இருக்கிறது. ஏன் என்று பார்த்தீர்கள் என்றால், ஆதியாகமத்திலிருந்தே நீங்கள் பார்க்க முடியும். நோவா காலத்திலே மழை பெய்தது எத்தனை நாட்கள்? அது ஒரு 40 நாட்கள்.
இந்த இஸ்ரவேலுடைய வாழ்க்கையிலே வனாந்திரத்திலே நடந்தது 40 ஆண்டுகள். மோசே அரண்மனையில் இருந்தது 40 ஆண்டுகள். மக்களோடு அவன் இருந்தது 40 ஆண்டுகள். அவன் வனாந்திரத்திலே இருந்தது 40 ஆண்டுகள். அது மாத்திரமல்ல, யோனா நினிவே பட்டணத்திற்கு அழிவு இத்தனை நாட்கள் வரும் சொன்னாரு. எத்தனை நாளுங்க? 40 நாட்கள். எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து உபவாசம் இருந்த நாட்கள் 40 நாட்கள். இந்த 40 நாட்கள் 12 பேர் சுற்றி பார்க்க சொல்கிறார்கள். யாரு கண்ணையும் பற்றக்கூடாது. பட்டா செத்தோம். அவர்கள் எப்படி எங்கே தெரியாது. கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் நாம் சுற்றி பார்ப்போம் என்று சொல்லுகிறார்கள். சென்று எல்லாத்தையும் பார்த்தாங்க. அங்க இருக்கிற மக்களை பார்க்கிறாங்க, அங்க இருக்கிற கனிகளை பார்க்கிறாங்க. அது எப்படிப்பட்ட காலம் என்பதை நாம் அங்க இருக்கிற ஒரு சின்ன குறிப்பு மூலமாக அறிய முடியும். நீங்கள் வேதாகமத்திலே வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கலாம். மன்னிக்க 20வது வசனம். யூத கேலண்டர்ல எத்தனை வருஷம் இருக்கு? யூத கேலண்டருக்கு 12 ஆண்டுகள், அப்படிதானே? சோ ஒரு மாதம் மாத்திரம் சில நேரம் வரும், சில நேரம் வராது. இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கரெக்டா 30 டேஸ் தான். நமக்கு எத்தனை வரும்? 31 வரும். ஆனா அவங்களுக்கு 30க்கு உள்ளதான், 29 அல்லது 30. இப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த காலத்தை நாம் கணக்கிட முடியும் என்றால், திராட்சை செடி முதல் பழம் பழுக்கிற காலம் அந்த கேலண்டர், எபிரேய கேலண்டர் படி ஆப் என்கின்ற மாதம். ஆப் என்கின்ற மாதம் எபிரேய கேலண்டர்ல 5வது மாதம். எத்தனாவது மாதங்க? கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? என் கூட தான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கீங்க. 5வது மாதம். அப்ப அந்த 5வது மாதம் நம்முடைய கேலண்டர்ல ஜூலை ஆகஸ்ட், ஜூலை பாதியிலிருந்து ஆகஸ்ட் பாதிக்குள்ளாக வருகின்ற காலம். இந்த காலத்தில் தான் இவங்க என்ன செய்யறாங்க? எங்க போறாங்க? சுற்றி பார்க்க போகின்றார்கள். அவர்கள் சுற்றி பார்த்தார்கள், எல்லாவற்றையும் பார்த்தார்கள். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் செய்தி சொல்ல வேண்டும். 12 பேர் வர்றாங்க. வந்த உடனே எல்லாரும் ஓடி வராங்க. வந்துட்டு, ஐயா செய்தி சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? 40 நாட்கள் உங்களை பார்க்காம இருந்துச்சோம். 40 நாட்கள் அதை சுத்தி பார்த்துட்டீங்க. என்னத்தை பார்த்தீங்க? அங்க யார் யார் குடியிருந்தாங்க? அந்த பகுதி எப்படி இருந்துச்சு? சொல்லுங்க, யார் சொல்லுங்க. அவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் பார்க்கின்றார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா நீங்கள் அனுப்பின தேசம் பாலும் தேரும் தேசம், சிறப்பான தேசம், வளமான தேசம், நலமான தேசம். ஆனால் அங்கே பலவான்கள் அல்லவா இருக்கின்றார்கள். அந்த பட்டணங்கள் அரணிப்பாக இருக்கின்றது, அதன் மதில்கள் உயரமாக இருக்கின்றது. எப்படி நாம் போய் பிடிப்பது? நம்மளுக்கு இருக்கின்ற கூட்டமோ மிக குறுகிய கூட்டம். ஒரு முறை சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய அறிஞர், கிரேக்க அறிஞர். அந்த அறிஞர் ரொம்ப சிறப்பானவர். பொதுவாக கிரேக்க பகுதியில ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ அந்த சாக்ரட்டிஸ்ட ஒருவர், அவருடைய நண்பர் வருகிறார். இன்னொரு நண்பரை பற்றி ஒரு செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்க. உடனே சாக்ரட்டிஸ் கேட்கிறாரு, 3 சல்லடை போட்டு என்ன செய்தியா? அந்த செய்தியை நீ அறிச்சிட்டு வந்தியா? இன்னைக்கு நம்ம ஊர்ல அதெல்லாம் கேட்கறது கிடையாது. ஏதோ ஒரு செய்தி தெரியுமா?
அப்படின்னு ஒரு அக்கா என்ன பண்ணிருக்காங்க, ஒரு வீட்டுல அவங்க வீட்டுக்கு ஒரு சின்ன பூரா வந்திருக்கு. அக்கா உடல வீட்டுக்குள்ள பிள்ளைலாம் இருக்கும், தூங்கும் போது இந்த பூரா இருந்துச்சுன்னா கடிச்சுன்னு சொல்லிட்டு செருப்பு நச்சு நச்சு பயங்கர அடி போட்டு பக்கத்து இருக்காங்க. எவ்வளவு இன்னைக்கு கதை தெரியுமா, எங்க வீட்டுக்குள்ள ஒரு பூரா வந்துச்சு, நான் என்ன செய்ய தெரியுமா, பயங்கரமா அடி அடின்னு அடிச்சு போட்டேன். இந்த அக்கா சும்மா இருக்கல, பக்கத்து வீட்டுக்கு போனாங்க. கோயக்கோ புஷ்பவக்கா, உங்களுக்கு கதை தெரியுமா, நம்ம ராணி வீட்டுல பூரா வந்துட்டான், பெரிய பூரானா. அந்த அக்கா சும்மா இருக்கல, ஓ எத்தனை அக்கா கொஞ்சம் வாங்க, உங்களுக்கு ஒரு கதை தெரியுமா, என்ன கதை, நம்ம ராணி வீட்டுல பெரிய தேவை வந்துச்சா, பூராங்கிறது நடந்துச்சு. உடனே தேரா குட்டிச்சா இல்ல செல்பூஜை அஷ்டவா, அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்தனக்கா சும்மா இருக்கணும்ல, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன் பியூலாக்கா ஒரு கதை தெரியுமா, என்ன கதை, நம்ம ராணி வீட்டுல பாம்பு வந்துருச்சா. எனக்கு பாம்பு வந்துருச்சா, என்னாச்சு, அவன் பயங்கர பெரிய கதையத்தை அடியத்தை அடிச்சு போயிட்டான். ராணி பயங்கர பிரசாதி போலைய அப்படின்னு சொல்லிட்டு பியூலாக்கா சும்மா இருக்கணும்ல, அவங்க போனாங்க. ஐயா வீட்டையா அந்த சாமியில் ஐயா வராங்க. சாமியில் ஐயா உங்களுக்கு கதை தெரியுமா, ராணி வீட்டுல பலப்பாம்பு வந்துட்டான். எங்க ஆரம்பிச்சதுங்க, பூரா ஆரம்பிச்சு எங்கவே இருக்கு. இப்படிதான் இன்னைக்கு நம்ம நடந்துட்டு இருக்கோம். அங்கே செய்தியை கொண்டு வந்து இருக்கின்றார்கள். சாக்ரட்டிஸ் அவர் நண்பர் செய்தி கொண்டு வந்தவுடன் கேட்கின்றார், 3 ஜல்லடை கொண்டு அரிசியா. உடனே அவன் சொல்றான், ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒரு செய்தி தெரிஞ்ச உடனே நான் குடுக்குடு சொல்லலாம்னு ஓடி வந்துட்டேன். உடனே கேட்கிறார் சாக்ரட்டிஸ், என்ன ஜல்லடை சொல்றேன் நீ பாடி. முதலாவது ஜல்லடை, அந்த செய்தி உண்மைதானா என்ற ஜல்லடை. என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அது உண்மையா பொய்யான்னு தெரியாது. முதல் சல்லடையில அவுட்டு, 2வது சல்லடை அது நன்மையான செய்தியா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது ஒரு செய்தி கொண்டு வந்தேன், அவரை பத்தி தப்பான செய்தி மட்டும் தெரியும், நல்ல செய்தி கிடையாது. 2வது சல்லடையிலையும் அவுட்டு. 3வது அந்த செய்தி சொல்றதுல எனக்கு ஏதாவது பயம் உண்டாகுமா, இல்ல உனக்கு ஏதாவது பயம் உண்டாகுமா, இல்ல ஒரு பயனும் இல்ல. 3வது சல்லடையில அவுட்டு, கெட் அவுட்டு, நீ விட்டு விட்டு ஓடே போயிடு. எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் ஒருத்தர் செய்தியை சொன்னா என்ன செய்யறது இல்ல, எந்த ஜல்லடையும் போடுறது. அந்த செய்தி அப்படியே கேட்டுட்டு எஸ்தரக்காட்ட பியூலாக்காட்ட சாமலையாட்ட சொல்லாம நம்ம விட மாட்டேங்கிறோம். நம்ம காலம் அப்படியே போயிட்டு இருக்கு. எஸ்தரக்கா காலம், பியூலாக்கா காலம், சாமலையா காலம் மாதிரி போய்கிட்டே இருக்கு. எப்படி மலைப்பாம்பு, என்ன பாம்புங்க, பூவான் கிடையாது, மலைப்பாம்பு. அவங்க சொன்ன உடனே அங்க 12 பேரும் கூடி வந்து சொல்றாங்க, ஆமாய்யா பிரமாங்கள் இருக்கிறாங்க. இன்னொன்று சொல்றான், அகழிப்போட பட்டணையா, அதுக்கு நம்ம எப்படி போறது. இன்னொன்று சொல்றான், ஐயா அங்க ஏனாக்கின் புத்திரர் இருக்கின்றார்கள். இந்த ஏனா ராட்சதர் என்று அறியப்படுகின்றான். ராட்சதர் என்றால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்த எல்லா மனிதர்களை காட்டிலும் பலசாலியான பலவான்களான, ஒருவராலும் ஜெயிக்க முடியாத மனிதர்களாய் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதனால அவங்களுக்கு என்ன பேருங்க, ராட்சதர். ராட்சதர் குடியிருக்கிற இடம் யார்? அங்க ஏத்தியர் இருக்கிறார்கள், எமோசியல் இருக்கிறார்கள். 10 பேரும் இஷ்டத்திற்கு செய்தி சொல்லுகிறார்கள். அவங்க வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது இங்கே நம்ம காலையில் அவர்கள் பார்த்த 12 பேர் 10 பேர் செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. யோசுவா முதலாவது செய்தி சொல்லுகிறார், அது நல்ல தேசம், பாருங்க ஓடுகிற தேசம். இப்போ நம்ம காலையில் பார்க்கிறாரு, இவங்களை விட்டா என்ன செய்வாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மக்கள் அப்படியே என்ன செய்வாங்க, எகிப்தை நோக்கி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவர் பார்க்கிறார். சுதந்திரித்திருவோம் காணானை நாமும் சொல்லித்திருவோம், தேவனின்
சொல்ல விட மாட்டாங்கல்ல. நாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், அங்க பலவான்கள் இருக்கிறாங்க, அங்க யார் இருக்கிறாங்க, நல்ல சக்தி வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்க, ராட்சதர் இருக்கிறாங்க, பட்டணம் அரணிப்பாய் இருக்கிறது. ஆனா நீ என்ன போனா சொல்ற, சுதந்திரிக்கிறான்னு சொல்ற, எப்படி முடியும்? 10 பேர் காலேபுக்கும் யோசுவாவுக்கும் அகேஷா இருக்காங்க, எதிராய் பேசுகிறார்கள். காலையும் சும்மா இருக்கணும்ல, அவரும் சும்மா இருக்க மாட்டாரு. கர்த்தருடைய பிள்ளைகள் சும்மா இருக்கவே மாட்டார்கள். பலவான்களும் இருந்து இரட்டும், பல பயிற்சிகள் செய்யட்டும். சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். 10 பேர் சொல்றாங்க அங்க போக முடியாது, அங்க நம்ம
இந்த 2 பேர் சொன்னாங்க, உடனே புறப்படுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம வெற்றி பெற்று அந்த தேசத்தை சுதந்தரிக்கலாம். இப்படியாக ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. 2 நாளா ஒரு பெரிய பரபரப்பு நம்ம தேசத்துல இருக்கு. பொதுவா என் வாழ்க்கையில தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படிப்பட்ட பரபரப்போடு தேர்தல் செய்திகளை நினைச்சேன் சந்திக்கிறேன். ஏதாவது செய்தி முடிவு வந்திருக்கா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். செய்தி எதுவும் முடிஞ்சிருக்க முடியல. ஏன்னா நான் வரும்போது 5 மணி போல நாங்க நியூஸ் பார்த்துட்டு இருந்தோம், பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு போட்டுட்டு இருந்தாங்க. சோ இப்போ இன்னும் நான் சொன்ன தம்பியில வசனம் முடியறதுக்குள்ள ஒரு முடிவு எதுவும் வரலான்ட்டு என்ன செய்யலாம் பார்க்கலான்ட்டு சொல்லிட்டே வந்தேன். நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னும் முடிவே வரல. ஆனா எந்த நியூஸ் திருப்பினாலும் அவனுக்கு கொடுக்கிற மியூசிக் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற பரபரப்பு இருக்கு பாத்தீங்களா, பயங்கரமான பரபரப்பு. அவனுக்கு மியூசிக்கை கேட்டாலே நமக்கு ஆடுதல் வந்துடும் போது. எந்த மியூசிக் திருப்பினாலும் மியூசிக் கொடுக்கிறா. சரி, யாரா ஜெயிச்சிட்டாங்கன்னு பார்த்தா பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. சரி, புதிய தலைமுறைக்கு போவோம். புதிய தலைமுறைக்கு போயாச்சு. ராகுல் காந்தி இந்தியா கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சரி, பாலிமர் செய்தி பார்ப்போம். பாலிமர் செய்திக்கு போயாச்சு. அங்க ஹார்ட்டே உடஞ்சு போற மாதிரி யோசிக்கு மோடிஜி இந்திய கூட்டணியோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சரி, நம்ம ஸ்டாலின் ஐயாவுடைய சந்தைக்கு போய் பார்ப்போம். அங்கேயும் அமுக்கியாச்சு. சூரியனை கீழே வந்த மாதிரி ஒரு மியூசிக். சரி, சூரியன் தான் கீழே வந்தாலும் பரவாயில்ல, செய்திக்கு முடிவு வந்துட்டா. சந்திரபாபு நாயுடு நிதிஷ் அவர்கள் தனி ஏர்போர்ட்ல போய்கிட்டு இருக்காங்க. இனி அடுத்தது ஒரு கொஞ்ச நேரத்தில் செய்தி வரும். சந்திரபாபு நாயுடு இட்லி சாப்பிட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு பப்பர செய்தி வரும். நிதிஷ்குமார் தண்ணி குடித்தார். 2 நாளைக்கு நம்ம சோழி முடிஞ்சோம். நம்ம மாத்திரம் இந்தியா தேசம் முழுவதும் செய்தியில் அவங்க முடிவை எடுக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம கதை இவங்க என்ன செய்வாங்க, முடிச்சுவாங்க. என்னன்னு கேட்டா, இந்த மியூசிக் போட்டாலும் டிஆர்பி கிடைச்சுன்னா ஏறலாம். இந்த 12 பேரும் சொன்ன செய்தியில இந்த 10 பேர் சொன்ன செய்தியை கேட்டு அங்கு உள்ள ஜனங்கள் ஆடி போனார்கள். அவர்கள் எல்லாரும் வழக்கம் போல தங்கள் வழக்கத்தின்படியே மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். புலம்பலும் அழுகலும் துவங்கினது.
சொல்லுவான், அர்த்தம் சொல்லுவான். காலையில ஆட ஆரம்பிச்சா சாயந்தரமாக்கி அழுதுகிட்டே இருப்பான். என் மனைவி கேட்பா, இவன் எதுக்கு அழுல, அவனுக்கு சொல்லவா தெரியும். ஒரு நாள் இவன் என்ன பண்ணிட்டா, பிஸ்கட்டை கொண்டு வச்சுட்டான், தண்ணியை பக்கத்துல கொண்டு வச்சுட்டான். அடுத்தது அவன் அதிகமா கேட்கறது என்னைய மாதிரியான காப்பி பைத்தியம், காப்பி கேட்பான். காப்பி கொண்டு வச்சாச்சு, மூணையும் வச்சுட்டு அழுதுனா பாரு அப்படின்ட்டு சொன்னான். அவன் பார்த்தான், பிஸ்கட்டை பார்க்கிறான், தண்ணியை பார்க்கிறான், காப்பியை பார்க்கிறான். மறுபடியும் தன் கண்ணீரால் எங்கள் வீட்டை நினைத்தான், அழுது கொண்டே இருந்தான். அவனுக்கு சொல்ல தெரியாதுல்ல, இவன் அடுத்த ஸ்டெப், அடுத்தது என்ன கட்டம் செய்யறாங்க அந்த வேலையை செய்யலாம். இதுதான் இவருக்கு 24 வேலை, 24 ஹவர்ஸ் இப்போதைய வேலை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்துல இவனுக்காச்சும் பேசுறதுக்கு கஷ்டம், சின்ன வயது பேசுறதுக்கு சொல்ல தெரியாது. அவனுக்கு சொல்ல தெரியும். எப்பொழுது என்ன செய்வாங்க, முறுமுறுத்து கொண்டே இருப்பார்கள், அழுது கொண்டே இருப்பார்கள், கூட்டு உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இதுவே அவர்கள் கேட்டாங்க. ஆண்டவர் தண்ணியை கொடுத்தாரு, திருப்தி அடைகிற, மச்சனை கொடுத்தாரு, திருப்தி அடைகிற. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஆசீர்வாதம் தந்திருக்கிறாரு, நல்லா நடக்கிறதுக்கு காலம் தந்திருக்கிறாரு, நல்லா பேசுறதுக்கு வாயை தந்திருக்கிறாரு, நல்லா பார்க்கறதுக்கு கண்ணை தந்திருக்கிறாரு. ஆனாலும் பாவத்துக்கு இடம் கொடுக்கிறோம். இந்த உறுதியுள்ள வாழ்க்கையில நாம் புறப்பட்ட இந்த ஆவிக்குரிய பயணத்துல நாம் புறப்பட்டதில் உறுதியா இருக்கிறோமா? இவர்கள் புறப்பட்ட அந்த பயணத்துல உறுதி இல்லாமல் இருந்ததினாலே அவர்கள் எதிர்த்தை திரும்பி பார்த்தார்கள். இது நம்மில் பல பேர் நாம் புறப்பட்ட இந்த ஆவிக்குரிய பயணத்திலே, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற பயணத்திலே, பரலோகத்தை நோக்கி நடக்கிற இந்த பயணத்திலே நாம் உறுதியா இல்லாததினாலே, நாம் புறப்பட்டதில் உறுதியா இல்லாததினாலே பாவமாகிய இருக்க என்ன செய்கிறோம், திரும்பி திரும்பி பார்க்கின்றோம். ஒரு ராஜாவுக்கு 4 மனைவிகள். பொதுவாக ராஜானாலே என்ன செய்வாங்க, நிறைய மனைவிகள் இருப்பாங்க. அப்போ 4 மனைவிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு வயசாகி அவங்க நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் இருக்கிறார் அந்த ராஜா. அப்போ அந்த 4 பேரும் அப்படியே பார்க்கிறாங்க. இந்த ராஜா அவருக்கு ஒரு ஆசை, தான் மரணத்தை சந்திக்க போகிற அந்த வேலையில இந்த 4 பேருக்கு ஒரு கேள்வி கேட்கணும். யார் என் கூட நான் செல்லுகிட்ட அவருக்கு தெரியல, அங்க போய் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ட்டு அவருடைய மனைவியோடு பேச கூட முடியாது. ஆனால் இவர் எதிர்பார்க்கிறார், நான் சாகும் போது என்னோடு கூட சாகுவதற்கு யார் தயாராக இருப்பார்? 4 பேரை கூப்பிடு. 4 மனைவியும் வந்துட்டாங்க. முதலாம் மனைவி சொல்லுகிறார், நான் இன்னும் வாழணும், ரொம்ப நாள் வாழணும், நீ செத்தா செத்துட்டு போ, ஒருத்தரை கட்டிட்டு நல்லா இருப்பேன். 4வது டிக்கெட் அவுட். மறுபடியும் அவர் அடுத்த மனைவி, அவன் எனக்காக ஏதாவது சொல்லுவாங்க, என்னெல்லாம் நான் செஞ்சிருக்கேன், அவன் கேட்கும் போதெல்லாம் நான் தங்கத்தை வாங்கி கொடுத்தேன், எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் கேட்பதை நான் வாங்கி கொடுப்பேனே, கூப்பிடுங்கள் என்னுடைய 3வது மனைவி. அவளும் வந்தா, எனக்கு இன்னும் வயசு இருக்கு, நீ வாங்கி கொடுத்ததெல்லாம் அழிந்து போவாது, அதை வச்சு சந்தோஷமாயிருப்பேன். என்னடா 4 மனைவியை கொண்டு வந்து நல்லா எல்லாத்தையும் செஞ்சா இப்படி அதுக்கு நமக்கு நம்முடைய மரண தருவாய அதுக்கு அன்பு இல்லையே சொல்லிட்டு 2வது மனைவியை கூப்பிடுங்க, அவளிடத்திலாவது கேட்போம். கேட்கிறா, நீ மதிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம். எந்த ராஜாவும் தன் வாழ்க்கையில் அவங்க கட்டினாதபடி ஒரு பிரமாண்டமான அடக்கத்தை நான் உங்களுக்கு என்ன செய்வேன், ஒரு தங்கத்தாலான பெட்டி உங்களுக்கு என்ன செய்வேன், நான் உங்க அடக்கத்தை ஜாம் நடத்தி வைக்கிறேன், ஆனா உமக்கு கூட சாவ மட்டும் மாட்டேன். இப்போ மிச்சம் ஒரே ஒரு மனைவி. இந்த ராஜாவோ அந்த மனைவிட்ட பாசம் காட்டுறது கிடையாது, அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தது கிடையாது. அவனிடத்திலும் கேட்போம், அவளை கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவளும் வந்துட்டாங்க.
வந்த உடனே அவர்கிட்ட கேட்கிறார் ஒரு கேள்வி, நான் மறித்தால் இதோடு நீயும் மறிப்பாயா? கேட்டவனே இவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவங்க சொன்ன பதில், நான் உன்னோடு மறிப்பேன் ஐயா, உன்னோடு நீ எங்கு சென்றாலும் வருவேன் என்று சொல்லி அந்த முதலாவது மனிதர் செய்தாங்க சொன்னாங்க. ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இவனுக்கு ஒண்ணுமே செய்யல, இவனுக்கு பாசம் காட்டல, இவனுக்கு நேரம் செலவழிக்கல, ஆனால் இவர் என்ன இவ்வளவு பிரியமாய் இருந்திருக்கிறாரு. இல்ல நாடு மனைவியும் நம்மளுக்கும் உண்டு. என்னடா இது பஜனை பிரசங்கியாரு வந்து பழைய காலையில முட்டத்துக்கு போடுறாரு நீங்க நினைக்கலாம். எல்லா பெண்களும் நல்லா கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கும் 4 கணவன்மார் உண்டு. பாக்குறீங்க, ஒரு 2 நிமிஷம் கழிச்சு திட்டுறதா இருந்தா திட்டுங்க. முதலாவது 4வது பார்த்த அந்த ஒரு நபர் யாருன்னா, இந்த உலகத்தில் நம்மோடு இருக்க பொன் பொருள் பொக்கிஷம், அதுதான் 4வது கணவன். பெண்கள் தான் கணவன் வச்சுக்கோங்க, ஆண்கள் தான் மனைவி வச்சுக்கோங்க. அந்த 4வது நபர் யாருன்னா பொன் பொருள் பொக்கிஷம். நீங்க செத்து போனா என்னதான் கூப்பிட்டாலும் உங்க தங்கம் வராது. நீங்க 100 போல தங்கம் வச்சிருந்தாலும், கிலோ கணக்கில் தங்கத்தை வச்சிருந்தாலும், அதை பூட்டி வச்சிருந்தாலும் அதை தூக்கி வைக்க மாட்டாங்க. அடுத்தது, நீங்க வச்சிருக்கிற வீடு உங்களை தூக்கிட்டு போற வாழணும். நீங்க என்னதான் சொல்லி கூப்பிட்டாலும் உங்க வீடு உங்க கூட வராது. வாழணும் உங்க கூட வராது. வரைக்கும் வரும். அடுத்தது, உங்களுடைய உறவினர்கள் செய்வாங்களான்னு தெரியல, ஆனா நல்ல உறவினர்களா இருந்தார்கள் என்றால் அந்த அடக்கத்தை ஒருவேளை அவர்கள் செய்த நன்மைகளை நிமித்தம் ஜாம் செய்வாங்க, நடத்தி வைப்பாங்க. சரி, இப்ப அந்த அந்த முதல் நபர் யாரு? நம்ம கவனிக்கவே மாட்டோம், அதிகமா நேரம் கொடுக்கவே மாட்டோம். அந்த முதலாவது நபர் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற ஆத்துமா. நீங்க கூப்பிட்டாலும் கூடாட்டியும் அந்த ஆத்துமா உங்களோடு கூட எங்க அப்பா நல்ல பாடலாசிரியர். அவங்க ஒரு பாடல் பாடினாங்க. இந்த இடத்துல இந்த ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன இல்லைங்க, நம்பிக்கையே இல்லை. அதனால எங்க அப்பா 1999 ஒரு பாட்டு பாடினாங்க. மனுஷனை நம்பி மனுஷன் நம்மளை ஏமாத்துவாங்க. மனுஷனை நம்பி மனுஷன் நம்மளை ஏமாத்துவாங்க. சக்கரை சந்தோஷம் இருக்கும். அவர் உங்களை என்ன செய்வார்? நித்தியம் வரை கொண்டு சேர்ப்பார். இந்த காலேவு சும்மா இருக்கணும்ல, மறுபடியும் விடவே இல்லை. அதனாலதான் நான் பேர் போட்டேன், ஆதியில் இருந்த உறுதி, காலேவிடம் இருந்த உறுதி, இன்று காணப்படாத உறுதி. காலை உறுதியாக இருந்தான், இந்த ஜனங்களை விடுவதா இல்லை. மோசே விட்டால் நான் என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன். கடவுளே விட்டால் நான் என்ன செய்ய மாட்டேன், கடவுள் என்ன செய்ய மாட்டாரு, விடவே மாட்டார்.
அப்போ இந்த காலை பார்க்கின்றான். என்ன செய்யணும்? நம்ம பயப்படக்கூடாது. பைபிள்ல அதிகமான முறை அதிக தீர்க்கங்களால் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க பயப்படாதீங்க. நீங்க என்ன செய்யாதீங்க? எதை குறிச்சு நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. எங்க சர்ச்சில் எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என் மனைவி அதிகமா அந்த பழக்கத்துக்கு திட்டுவா. அவன் என்னதான் இருக்கான், அந்த பழக்கத்தை விட மாட்டேன். கொஞ்சம் பக்கத்துல கையை கொடுத்து எங்க தூங்காதீங்க, பயப்படாதீங்க, ஐயா சாப்பிட விட்டுருவாங்க. கொஞ்சம் சொல்லுங்க, பயப்படாதீங்க சொல்லுங்க. எதை குறிச்சு பயப்படாதீங்க, எதை குறிச்சு பயப்பட கையெல்லாம் கொடுத்து சொல்லுங்க. அவங்க சட்டக்காரங்களா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் சிரிச்சு சந்தோஷமா சொல்லுங்க. ஜெயமோ கர்த்தரால் வரும். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலையை ஆண்டவர் பார்க்கின்றார். காலையை இப்பொழுது சொன்ன உடனே ஆண்டவர் பார்த்தாரு. நீ எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான், அவங்க என்ன செய்யல, கேட்கவே இல்லை. சங்கீதம் 95 வாசித்து பாருங்க. அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரு அழகான பெயர். இவர்கள் வணங்கா படுத்து உள்ளவர்கள். படுத்து எப்போ வணங்கவே செய்யாது, எப்பொழுதுதான் இருப்பாங்க. வணங்கா படுத்துள்ளவர்கள் என்று ஆண்டவர் ஒரு பெயரை சொன்னார். கோபப்பட்டார், மோசையிடத்திலே பேசினார். இந்த ஜனங்களை நான் என்ன செய்வதில்லை, நான் ஒருபோதும் அவர்களை பார்க்க விரும்பவில்லை. இந்த ஜனங்கள் அழியப்பட வேண்டும். இவர்கள் என்னை ஏமாற்றினார்கள். இந்த இடத்துல அவங்க ஒரு முறை ஏமாத்துறாங்கன்னு போடப்படல, 2 முறை ஏமாத்துறாங்கன்னு போடப்படல. ஒரு கேள்வி, எத்தனை முறை அவங்க ஏமாத்துறாங்க? பரிசு வாங்காதவங்க சத்தமா எழுப்பி சொல்லுங்க. எத்தனை முறைமா? 10 முறை. கொஞ்சம் முன்னாடி வாரீங்களா? எல்லாம் நல்லா கரங்களை கட்டி 10 முறை.
புதுசா வாங்குது, ஸ்டிக்கர் கிளிய மாட்டேங்குது. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது இந்த யோசுவாவை குறித்து, அந்த ஜனங்களை குறித்து, அங்க இருக்கிற எல்லா 10 பேரை குறித்து அவர் பார்க்கின்றார். அவர்களுக்கு பேசுகின்றார். அவர்களுக்கு அவர் சொல்லுகின்றார், மோசே உடலாங்க எனக்கு அருமையான தேவஜனமே, மற்றவர்கள் யாராவது ஆண்டவரை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா, தங்கள் வாழ்க்கையை பத்தி தவறாக அவர்கள் முடிவெடுத்தாங்கன்னா, நீங்க அவங்களுக்காக என்ன செய்யணும்? பேச வேண்டும். இந்த மோசே என்ன செய்தார்? போனாரு, ஆண்டவர்கிட்ட பேசினாரு. இவரை நீங்க என்ன செய்யுங்க? மன்னியுங்கள். இவர்களுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், இவங்களை எப்படியாவது மன்னிங்க. ஆண்டவர் இந்த முறை அவர் உறுதியாக இருந்தார். 10 முறை என்னை ஏமாற்றினவர்கள், 10 முறை எனக்கு விரோதமாக எழுப்பினவர்கள், அவர்கள் இந்த கானான் தேசத்தை என்ன செய்ய முடியாது? ஒரு முறை கூட ருசிக்க முடியாது. யார் ருசிப்பா? நீயும் என்ன செய்ய முடியாது? ருசிக்க முடியாது. எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். யாருக்கு தெரியுமா? இந்த மோசே. அதனால நினைச்சு நம்ம இன்னைக்கு பலரும் செய்யலாம். நான் ஒழுங்கா காணாது மற்றவங்க என்ன செய்வோம்? இழுத்துக்கிட்டே என்ன செய்வோம்? தள்ளி விட்டுறது நம்மளுடைய வழக்கம். இவங்க மோசை கேட்டிருக்கிற மனசுக்குள்ள, நான் ஒழுங்கா தானையா போயிட்டு இருந்தேன். 40 வருஷம் அரண்மனையில இருந்தேன். 40 வருஷம் நான் என்ன செய்யறேன்? எப்பினோடு இருந்தேன். இப்ப அடுத்த 40 வருஷம் நான் உங்களோட வனாந்தரத்துல இருக்கேன். கானான் தேசத்துக்கு உங்களை நான் தானையா கொண்டு போறேன். கடைசியில உங்க கூட்டத்துல என்னையும் என்ன செஞ்சுட்டீங்களே? சேர்த்துட்டீங்களே. ஆண்டவர் சொல்லுகின்றார், யோசுவாவும் காலேபும் என்ன செய்வாங்க? அவர்கள் போவார்கள், கானான் தேசத்தை சுதந்தரிப்பார்கள். பார்க்க சென்றாரே, வேறு பார்க்க சென்றாரே, கானான் தேசம் பார்க்க சொன்னாரே. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாக்கு திட்டங்களை நிறைவாக வளமாக தந்தருவார். ஒரு இசை வாசிக்கப்படும், அப்பொழுது நம்மை நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருடைய கரத்துல அர்ப்பணிப்போம். இந்த காலைவை போல நம்மையும் ஆண்டவரே நான் உமக்கு பிரியமானவனாய் நடப்பேன் என்று சொல்லி அர்ப்பணித்து, போராட்டத்தின் மத்தியிலும் நான் உறுதியாக நிற்பேன் என்று சொல்லி ஒரு பொறுத்தனையோடு, ஒரு அர்ப்பணிப்போடு இந்த காணிக்கையை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
தான் எப்பொழுதுமே இந்த பஜனை ஊழியத்தை தொடங்கின நாட்களில் இந்த பாடலின் வரிகள் மிகவும் என்னை தொட்டது. இந்த வரிகள் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நான் யாரு பெருமையான ஒரு பாக்கியம், ஆண்டவர் என்னை நிரப்புவார் என்றால் இந்த வேதத்திலே சத்திய வேதம் சொல்லுகிறேன், இந்த சரித்திர புருஷர்களைப் போல என்னுடைய வாழ்க்கையும் மாறும். அது என்னால் முடியாது, என்னுடைய சுய பலத்தால் முடியாது, என்னை உண்டாக்கின தேவ பலத்தால் அது முடியும். என்னை முடிவுபட்டும் ரட்சிக்கிறவர் அவரை. ஆகையினால் நம்ம எல்லாரும் ஒரே ஒரு சரணத்தை நம்மை இந்த காணிக்கையெல்லாம் கொடுத்தீங்க ஆண்டவரை, நம் முழுமையோடு இதை விட அதிகமாக நீங்க நேசிக்கிற அந்த காலத்தை நேசிச்சீங்கல்ல, அந்த காலத்துக்கு பிரியமாக நீங்க வாக்கு பண்ணீங்கல்ல, அத்தனை பேரை நீங்க திட்டும் போது, அத்தனை பேருக்கு முன்பாக உங்க கோபத்தை காட்டிக்கும் போது இந்த காலை மேல உங்க அன்பின் முகம் தோன்றியதே, அந்த அன்பின் முகம் பிரசன்னம் என்னையும் பிரகாசிக்கும். பாடுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச சரணம், எல்லாருமே இணைந்து பாடுவோம். ஹெலிகாப்டர் ஓட்டுறது நல்ல அனுபவசாலியா இருந்தாரு. அந்த மூட்டுல ஒருத்தர் யாருன்னா அரசியல்வாதிங்க, இன்னொருத்தர் யாருன்னா ஆசிரியர், இந்த மூன்றாவது நபர் ஒரு மாணவர். மூன்று பேரும் அந்த ஹெலிகாப்டர்ல போய்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அந்த ஹெலிகாப்டரை இயக்குபவர் சொல்லுகின்றார், இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இந்த ஹெலிகாப்டருக்கு இப்ப என்ன வேணா என்ன செய்யலாம், நடக்கலாம். என்கிட்ட 3 அந்த பாராசூட் இருக்கிறது. நீங்க 3 பேர் இருக்கீங்க, ஆளுக்கு ஒரு தூக்கிட்டு என்ன செய்றீங்க, குதிச்சுறீங்க, நான் என்னை பார்த்துக் கொள்கிறேன் என்று இந்த அந்த ஹெலிகாப்டரை ஓட்டுகின்றவர் 3 பேருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். முதலாவது அரசியல்வாதி குதிச்சுட்டாரு, என்ன யாருமே கேட்கல, அடுத்தவன் வருவானா வரமாட்டான்னு பார்க்கல, ஒரே குதிச்சுட்டாரு. ரெண்டாவது அந்த ஆசிரியர் பார்க்கிறாரு, நான் போய் என் ஸ்டூடெண்ட்ஸ் உருவாக்கணும், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லைன்னா தற்கொலை பண்ணிடுவாங்க. நிறைய ஆசிரியர்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆசிரியர்களை பார்க்கும் போது மாணவர்கள் என்ன செய்யறாங்க, எத்தனை நிறையா சாதனை அப்படின்ட்டு இருக்கிறாங்க. இங்க உள்ள ஆசிரியர்களை நான் சொல்லல, சில ஆசிரியர்களை சொல்ல. மூன்றாவது இந்த மாணவர் அந்த ஓட்டுபவரை பார்க்கிறான். இந்த ஓட்டுபவரே மாணவர்கள் நம்ம 2 பேரும் என்ன செய்யலாம், குதிச்சலாம். அவர் சொல்றாரு, ஐயா நான் 3 பேராசூட் தான் வச்சிருந்தேன், 2 ஆல்ரெடி எடுத்துட்டு குதிச்சுட்டாங்க, இன்னும் 1 நாளும் நீங்க எடுத்துட்டு என்ன செய்ய குதிச்சு. அவன் சொன்னானா, முதலாவது குதிச்ச அந்த அரசியல்வாதி பாராசூட் எதுன்னு தெரியாம என்னோட ஸ்கூல் பேக்கை தூக்கிட்டு என்ன செய்தாரு. இப்போ நம்ம எத்தனை இருக்கு, 2 இருக்கு, வாங்க நம்ம குதிக்கலாம். அவசரத்துல இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியாம என்ன செய்யணும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவசரத்தில் என்ன பேசுகிறோம் என்பதை அறியாமல் பேசினார்கள். வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினார்கள்.
தேவ கோபத்துக்கு உள்ளானார்கள். ஆனால் தெளிவோடு இருந்த யோசுவா, உறுதியோடு இருந்த காலேப் கானானுக்குள் செல்லும் வாய்ப்பை பெற்றார்கள். அவங்க உள்ள போகும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும்ல. எங்க இருந்தாங்க? ஸ்டார்டிங் எங்க இருக்கு? என் கூட வரீங்களா? எகிப்து. எகிப்துல இருந்தாங்க, அடிமையாக இருந்தாங்க. அடுத்தது எங்க வந்தாங்க? வனாந்தரத்துக்கு வந்தாங்க. இப்போ எங்க இருக்கிறாங்க? கானான் தேசத்துக்கு உள்ள இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல அவங்க செழிப்பாய் மாறிற்று. எல்லாம் தாண்டி செழிப்பாய் மாறிற்று. எல்லாம் தாண்டி காரணம் அவங்க புறப்பட்ட அந்த புறப்படுதலில் உறுதியாக நின்றார்கள். அவங்க போராடின அந்த போராட்டத்தில் உறுதியாக நின்றார்கள். பாவத்தை விட்டுட்டீங்கன்னா அடியோடு என்ன செய்யுங்க? விட்டுருங்க. சிகரெட்டை விட்டுட்டீங்கன்னா அடியோடு என்ன செய்யுங்க? விட்டுரு. ஒரு நபர் ஒரு கணக்கு ஒன்று போட்டு கொடுத்தாரா ஒரு சிகரெட் பிடிக்கிற ஒரு நபருக்கு. அதை அவர் கேட்கிறாரு, நீ எத்தனை முறை இந்த சிகரெட்டை குடிப்பாய் புகைப்பாய் என்று கேட்கிறார். ஒரு சிகரெட் எவ்வளவு சொல்றாங்க? நான் 2 முறை ஒரு நாளைக்கு குடிப்பேன். ஒரு சிகரெட் நான் வாங்குறது 15 ரூபாய் சொல்லணும். நீங்க சொல்றாரு, ஒரு நாளைக்கு அப்படி எவ்வளவுக்கு வாங்க? 30 ரூபாய்க்கு வாங்க. உடனே அது சொல்றான், சரி அதுல என்ன ஒரு மாசத்துக்கு எத்தனை நாளுங்க? 30 நாள். அப்ப 30 ரூபாய், இது 30 நாட்கள், ஒரு மாதத்துக்கு 900 ரூபாய் நீங்க செய்யற செலவு. எத்தனை வருஷமா குடிக்கிறேன்னு கேட்டோம். சொன்னா நான் 20 வருஷமா என்ன செய்கிறேன்? குடித்து வருகின்றேன். உடனே அவர் சொல்றாரா, இது 20 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 2,16,000 ரூபாய் என்ன செய்து வருகிறது. 2,16,000 ரூபாய்க்கு என்ன செய்யறேன்? குடிச்சிருக்கிறேன். இந்த 20 வருஷத்துல நீ அதை சேர்த்து வச்சிருந்தா ஒரு அழகான தாடி இருக்கலாம், வாங்கி இருக்கலாமே. அவன் சொன்ன உடனே இதை கேட்கிறான், நீ சிகரெட் பிடிப்பீரா? இல்லையா, நான் என்ன செய்ய மாட்டேன், சிகரெட்டே பிடிக்க மாட்டேன். எத்தனை வருஷம் உங்களுக்கு ஆச்சு? எனக்கு 55 வயசு ஆச்சியா? 55 வருஷமா நீ எத்தனை லட்சம் பணத்தை சேர்த்தீங்க? நம்ம அது ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்ன அட்வைஸ் பண்ணாலும் திருப்பி என்ன செய்யறாங்க? கேட்கிறாங்க. அதுலயும் இப்போ ஒரு கிட்ஸ சொல்றாங்க. அது என்ன கிட்ஸ்? என்ன கிட்ஸுங்க? 2K கிட்ஸ். இந்த கிட்ஸுகளுக்கு என்ன கிடையாது? எந்த பயமும் கிடையாது, எந்த ஒரு கவலையும் கிடையாது. ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கின்றவர்கள். இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை, காணக்கூடிய வார்த்தையை கேட்டிருந்தால் இப்போ எங்க வந்திருப்பாங்க? சொல்லுங்களேன். கானானுக்கு வந்திருப்பாங்க. இப்போ நமக்கும் ஆண்டவர் அதை ஒரு எச்சரிப்பாக சொல்ல விரும்புகிறார். எச்சரிப்பின் செய்திதாங்க நம்ம